எல்லா புகழும் சாயப்பாவுக்கு. இன்னைக்கு என்ன டாபிக்னா, மாமியார்களை பத்தின ஒரு அருமையான டாபிக். ஏன்னா வந்து நம்ம பா தாத்தாவை பத்தி பார்த்துட்டோம், பாட்டியை பத்தி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து மாமனாரை பத்தி பார்த்துட்டோம். இன்னைக்கு மாமியாரை பத்தி. மாமியார்கள் எல்லாருமே வந்து சூப்பரான கேரக்டருங்க. அந்த மாமியார்ன்ற கேரக்டர் வந்து சூப்பரான கேரக்டர். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அடிப்படையான ஒரு விஷயம்தான். அது அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அளவுக்கு தம் மகனை அபகரிச்சுக்கிட்டா தான் நினைச்சவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒண்ணே ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஏன்னா இப்ப நானும் மாமியார் ஆயிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருதுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் விட்டு கொடுக்கறதாகட்டும், ஏதாவது சொல்றதாகட்டும், நம்ம அம்மாவா இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கணும். சரியா? முதல்ல பெரியவங்க எப்படி வழிகாட்டுறாங்களோ அது மாதிரிதான் சின்னவங்க. சின்னவங்கள வந்து நம்ம எஸ்லியான்னு நினைக்க கூடாது. சரியா? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு மகன் கூட எல்லாம் ஷேர் பண்ணட்டும், மகனை நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும். நாம போய் முந்திரி கட்டையாட்ட எதுலையும் முந்த வேண்டாம். ஏன்னா இனி அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா இருந்துட்டோம், புள்ள குட்டியோடையில நல்லபடியா பார்த்துக்கிட்டோம், அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டோம், அவங்கள நல்லா படிக்க வச்சோம், ஒரு நல்ல வேலையில அமர வச்சோம், எல்லாமே பண்ணிட்டோம். இனி வந்து அவங்க வாழ்க்கை விட்டுருங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழட்டும். ஏதாவது ஒரு தவறுதல் இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல ரொம்ப மூக்க நுழைக்க கூடாது. நம்ம அந்த தவற சுட்டி காட்டுதான் செய்யணுமே ஒழிய, அதுக்குரிய தண்டனையோ அதுக்குரிய எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லவே கூடாது. அவங்களோட விருப்பம் அது எல்லாமே பார்த்துப்பாங்க. நீங்க இப்படி மட்டும் இருந்து பாருங்களே, அவங்க சூப்பரா உங்களுக்கு ஃப்ரெண்டா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எனக்கு வந்து எங்க அத்தை, மெயினா எங்க அத்தை எனக்கு அறிவுறுத்தி விட்டு போன விஷயம் என்னன்னா, த மருமகள்லாம் மகன் கூட சந்தோஷமா இருக்கணும் ஒண்ணு. அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்க செஞ்சதே கிடையாது. 2வது என்னன்னா, மருமகள் எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. நான்வெஜ் எல்லாம் செய்யணும்னா, மகன், மருமக, மகள்க, மகளுக எல்லாத்தையும் உட்கார வச்சு, பேர பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு, நான்வெஜ் எல்லாம் விதவிதமா செஞ்சு போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் ஒட்டுக்கா. எங்க நாத்தனார் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா. அப்ப வந்து அவங்க ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாங்க. 5 நிமிஷம் கூட நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது தான். ஆனா எங்களெல்லாம் வேலை செய்யவே விட மாட்டாங்க. அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. அவங்களோட மொத்த ஆசை என்னன்னா, மகன், மருமகன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. சில குடும்பங்கள்ல இந்த விஷயம் நீளுது. சில குடும்பங்கள்ல இந்த விஷயம் நீள்றதில்ல. அவங்க இருந்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் பல ஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த எல்லாரும் சந்திச்சுக்கக்கூடிய நிலைமை வரும்ல. வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு மனசு நிறைவா இருக்கும். அந்த இடத்துல எல்லா மனஸ்தாபங்களும் காணாம போயிரும். நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம சித்தப்பா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணா, நம்ம குழந்தைங்க அப்படி மாரி எல்லாம் அப்பா அப்பான்ட்டு வருமா, அம்மா அம்மா, அத்தை அத்தை, சித்தி சித்தி, சித்தப்பா சித்தப்பான்னு வரணும்னா, அந்த இடத்துல பாசம் தான் அதிகமா இருக்கும். வேற்றுமையா எதுவுமே இருக்காது. அப்ப வந்து மனசு நிறைஞ்சிரும். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் என் வாழ்க்கையில ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து எனக்கு பசிக்கவே இல்ல. மனசு நிறைவா, சந்தோஷமா இருந்தது. நான் நைட்டு தூங்கும்போது டேப்லெட் சாப்பிடணுமேன்றதுக்காக ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு, டேப்லெட் சாப்பிட்டுட்டேன். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, மனசு நிறைவா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்புக்கு ஏங்குறவங்க தானே. அதனால சொல்றேன். அதனால முதல்ல நாம வழித்தடம் காட்டுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்தோனே நம்ம வீட்டு பழக்கவழக்கங்கள் எல்லாம் சொல்லிறணும். எல்லாத்துக்கும் என்னென்ன பிடிக்குன்றத சொல்லிறணும். எல்லாம் சொல்லிறணும். நம்ம செய்ய ஆரம்பிப்போம் எல்லா வேலையும். நான் செய்றேன்னு முன் வந்தா வழித்தடம் காட்டுவோம். இல்ல அப்படி வரவே இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, ஏம்மா இத செய்யுமா, அத செய்யுமான்னு சொல்லுவோம். எதையுமே குத்தி காட்டி பேசக்கூடாது. 2வது வந்து அந்த பிறந்த வீட்ட வந்து கேவலப்படுத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுனோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும்.
இதுவே நம்ம 2 பேத்துக்கு இடையில இருக்கிற ஒரு மனஸ்தாபத்துக்கு ஒரு வழித்தடமா அமையும். சூப்பரான ஒரு கேரக்டரா மாமியார் இருந்துக்கணும், மருமகளும் இருந்துக்கணும். ஏன்னா தன்னோட பேர பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. தன் குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தேவை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பணம், காசு, நகை, நட்டு, அழகு எதுலையுமே மனசு செல்லாது. தன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணுன்றத விட மட்டுமல்லாம எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மனநிலை தானும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுலயும் வில்லத்தனமா இருக்கிறவங்க ஏதோ ஒரு சிலராக தான் இருப்பாங்க. தான் குடும்பம் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கக்கூடாது எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் மேடேறி வர்றதுக்கு பல காலங்கள் ஆகும். நம்ம எண்ணங்கள் தான். நீங்க ஒருத்த பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினான்னா சந்தோஷப்படுங்க. அவன் இன்னைக்கு கட்டிட்டா நம்ம நாளைக்கு கட்டிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை வைங்க. அதை விட்டுட்டு அவன் கட்டிட்டானே அவன் கட்டிட்டானேன்னு நீங்க பொறாமையில உழன்றா நீங்க ஒரு காலமும் கட்டவே முடியாது. சரியா? அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும். இப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அது கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தோட பிரார்த்தனைகளும் கண்டிப்பா நிறைவேறும். நம்ம தாங்க குழந்தைங்களுக்கு வழிகாட்டி. ஒவ்வொரு மாமியாரும் ஒரு வீட்டுல ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்துக்கிற சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் விடுறா பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லடா அப்படிம்பாங்க. நீங்க மாமியாரை மட்டும் கைக்குள்ள போட்டுட்டீங்கன்னா பையன் என்ன சேட்டை பண்ணாலும் அவங்க அம்மா சொன்னா அடங்கி போயிடுவான். அதனால அவங்க சப்போர்ட் தான் உங்களுக்கு தேவை. சரியா? நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில வந்திருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணுன்றது என்னோட ஒரு விஷயம். அதுக்கு மீறி அவங்கவுங்க புத்தி கேரக்டர் இருந்தால் இருந்துட்டு போகட்டும். அதை பெருசு பண்ண வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம கடமைகளை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம்னாவே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பொண்டாட்டியும் தொல்லை பண்ணி அம்மாவும் தொல்லை பண்ணா ஒரு ஆம்பளை பையன் அந்த இடத்துல தாங்க கோழையாகிறான். அவன் எந்த மனசு விட்டு போயிடுறான். என்னடா இது, இங்கே வீட்டுக்கு போனா இவ புலம்புறா, அங்க போனா அந்த அம்மா புலம்புது, எங்கடா போறது அப்படின்ற மாதிரி மனசு துன்பப்பட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்ம பசங்களை என்னைக்குமே தள்ளக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் ஆளாக்கி உட்காந்து அவன் நிம்மதியா வாழ்ற வாழ்க்கையை நம்ம பார்த்து ரசிக்கணுமே ஒழிய அதை நம்ம துச்சமா நினைக்கக்கூடாது, தூசியா நினைக்கக்கூடாது, கேவலமா நடக்கக்கூடாது, எகத்தாளமா பேசக்கூடாது, நக்கல் நையாண்டி பண்ணக்கூடாது. அவன் வாழ்க்கைய அவன் சந்தோஷமா வாழ்றத ரசிக்கிறது யாரோ அவங்க தான் உண்மையான தாயா இருக்கணும். நம்ம பையன் மேல இப்போ மருமக பொண்ணு மேல எசிரி போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பெத்த பையன்னு இப்படி வாழு அப்படி வாழுன்றதுக்கே ரைட்ஸ் கிடையாது. சரியா? அது நம்ம சொல்லிக்கலாம், நான் பெத்த இதுன்ட்டு. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா எந்த வித டிமாண்டும் இருக்கக்கூடாது. மற்றவங்க மேல எந்த அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய உரிமையை உங்களுக்கு யாருமே கொடுக்கல. நாம தான் வந்தோம், நாம தான் போவோம். இங்க ஒரு நாடகத்துல நடிக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி தான் நாம மகன்ற கேரக்டர், மகள்ன்ற கேரக்டர். மற்றபடி தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். அதனால எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் யாரு மேலேயும் இருக்கவே வேண்டாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டாலும் அவங்க பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அது உங்க குடும்ப வாரிசு. நீங்க தான் போற்றி வளர்க்கணும். அதை விட்டுட்டு தூற்றிட்டே இருக்கக்கூடாது. எந்த குழந்தையா என்ன இல்லைங்காம ஒண்ணு கிடைச்சதா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணும். இப்படி நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்காக விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உங்களுக்குரிய மதிப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்க பசங்க உங்களை நல்லா சூப்பரா பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல உறுதுணையா நின்று அவங்கள நல்லபடியா
வாழ வைக்கிறதுக்கு எல்லா வழிவகையிலும் செஞ்சு காட்டுங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக அமையும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.